பிறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியினில் இணைவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் இருந்து இறை பலியினில் இணைவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாடு வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாடு வாழவே, அவரில் மகிழ்வோம், அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியினில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, இன்று திரு அவையானது பொது காலத்தின் 30வது ஞாயிறு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இன்று உலகளாவிய முறையில் நற்செய்தி ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது. நமது தஞ்சை மறைமாவட்டத்திலும் திருத்தலத்திலும் அந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்கள் மூடப்பட்டிருந்ததால் முன்பதாகவே அறிவிக்க முடியவில்லை. ஆனால் இன்று உலகளாவிய நிலையில் இந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு கொண்டாடுவதால் உலகளாவிய நிலையிலே இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட நாம் ஜெபிக்க என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் பார்வை பெற வேண்டும், மற்றவருக்கு பார்வையை வழங்க அவர்களை நாம் இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும். அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமெனவும், உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday. Let us pray continuously in a special way
for all those who are suffering from coronavirus and to safeguard people from the spreading of the coronavirus. பர்த்திமேயு இயேசுவை கண்டது போல நாமும் இயேசுவை காண இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த திருப்பலியிலே அவர் வருகிற பொழுது அவரை அன்போடு பார்வை பெற இந்த திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்புக்கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவையும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்து
மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருள்வீராக. அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இயல் 31 இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ராயலின் எஞ்சியோராகிய தம்மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கே திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ராயலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலை ஆண்டவர் மாற்றின போது கனவினை போல் அது நமக்கு புதிராயிருந்தது. சீயோனின் அடிமை நிலை ஆண்டவர் மாற்றின போது கனவினை போல் அது நமக்கு புதிராயிருந்தது. நமது முகங்கள் மகிழ்ச்சி கண்டது. நாவினிலே மகிழ்ச்சி கீதம் எழுந்தது எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக
மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் தாமே வலுவின்மையின் ஆளாக இருப்பதால் அறியாமையால் இருப்போருக்கு நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்ளவில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேல் உடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு நாள் காலை நேரம் ஒரு ஆலயத்திலே திருப்பலி முடிந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலய வாயில் பக்கத்திலே ஒரு கண் தெரியாத ஒரு பெண்மணி அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். ஐயா, அம்மா, ஏதாவது போட்டு போங்க, நான் பிறவி குருடி, கண் பார்வையற்றவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிலர் காசுகளை, சில நாணயங்களை போடுகிறார்கள், சிலர் பணத்தை போட்டுவிட்டு செல்லுகிறார்கள். கூட்டம் நெரிசலாக இருக்கிறது. பலர் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 2 பேர் பேசிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த கண் பார்வையற்ற இந்த பெண்மணி பேசிக்கொண்டு போகிற 2 பேரை பார்த்து, ஃபாதர்ஸ், ஏதாவது காசு போட்டு போங்க, நான் பிறவி குருடி என்று சொல்லுகிறார். அதில் ஒரு ஃபாதர் அவர் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, நீ பிறவி குருடின்னு சொல்கிற, அப்புறம் நாங்கள் ஃபாதர்ஸ்ன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டபோது, காலையில் காட்டியும் பிஷப்புக்கு எதிராக யார் பேசிட்டு போவா, அதனால் பிஷப்புக்கு எதிராக பேசிட்டு போகிறது என் காதில் விழுந்துச்சு, அப்படின்னா நிச்சயமாக அது ஃபாதர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபாதர்ஸ்ன்னு சொன்னேன் என்று அந்த பார்வையற்ற அந்த பெண்மணி சொன்னாலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்வை பெற வேண்டும். பார்வை பெற மற்றவர்களை இயேசுவிடம் நாம் அழைத்து வர வேண்டும். அந்த அழைப்பு தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்தை பார்க்கிறோம். எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய பொறுப்பிலே கடவுள் கொடுத்த அந்த கடமையை நிறைவேற்றுகின்றார். கதிகலங்கி நிற்கிற அந்த மக்களுக்கு குருடர்களும் முடவர்களும் பேறு பெற்றவர்களும் குழந்தை பாலூட்டுகின்ற அந்த பெற்றோரும் பேறு காலத்தில் இருப்பவர்களும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபட இந்த இடத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் என்ற அந்த நற்செய்தியை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அதிலே மிக சிறப்பாக கடவுள் தந்தை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் கடவுளாம் தந்தை தன்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக நமக்கு அனுப்பியதன் வழியாக நாம் உணர்கிறோம். அதைத்தான் 2வது வாசகத்திலே மிக சிறப்பாக நாம் பார்க்கிறோம். மெல்கிசதேக்கின் முறைமைப்படி இவர் குருவாக இருக்கிறார். அவருடைய வாழ்வு முழுவதும் கடவுளுக்கும் மக்களுக்கும் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுளிடமிருந்து மக்களிடம் செய்தியை, அருளை, ஆசீரை கொண்டு வருகிறார். மக்களிடமிருந்து வேண்டுதல்களை, மக்களுடைய விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை கடவுளிடம் எடுத்துச் சொல்லுகிறார். ஆகவே ஒரு குருவினுடைய பணி தன்னை தூய்மையாக்கி கொண்டு மற்றவர்களை தூய்மையாக்கி தன்னையும் கடவுளிடம் இணைத்துக் கொண்டு மற்றவர்களையும் கடவுளோடு இணைக்கின்ற அந்த உன்னதமான ஒரு பணியை செய்ய குரு அழைக்கப்படுகின்றார். மைக் என்ற 19 வயது வாலிபன், ஒரே பிள்ளை, பெற்றோர் மிக செல்லமாக வளர்த்தார்கள். அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான். அவனுக்கு நல்ல நண்பர்கள், அவனுடைய படிப்பு, அவனுடைய திறமை எல்லாவற்றையும் பெற்றோர் பாராட்டினார்கள், மற்றவரும் பாராட்டினார்கள். ஒரு நாள் காலையிலே எழுந்து அந்த தாய் அவனுக்கு காஃபி கொடுப்பதற்காக செல்லுகின்ற பொழுது அவன் படுக்கையிலே இறந்து கிடக்கிறான். எப்படி இறந்தான்? தன்னுடைய பெற்றோருக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக, இரத்தம் வந்தால் பயப்படுவார்கள் என்பதற்காக துப்பாக்கியால் தன்னுடைய வாயிலை சுட்டுக்கொண்டு இறந்து போய்விட்டான். அவன் இறந்த செய்தியை பார்க்கிறார்கள். ஊரார் எல்லாம் பார்த்து, என்ன இந்த குடும்பத்திலே இந்த மகன் இப்படி போய்விட்டானே என்று மருத்துவர்கள் அந்த பிரேத பரிசோதனைகளை பார்க்கிறார்கள். ஏதாவது அவன் போதைப் பொருள் சாப்பிட்டு இருக்கிறானா என்று. இல்லை, அப்படி போதைப் பொருள் எதுவும் சாப்பிடவில்லை. ஆனால் இரவு அவன் குடித்திருக்கிறான். அவனுக்கு நண்பர்கள் பலர் இருந்தார்கள். அதில் ஏதோ ஒரு நண்பன் இவன் மீது தவறான ஒரு செய்தியை சொல்லிவிட்டான். என்னுடைய நண்பன் இப்படி செய்துவிட்டானே, சொல்லிவிட்டானே என்ற அந்த மனவேதனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இது அவர்கள் பெற்றோர் செய்த குற்றம். அதை அந்த பெற்றோரே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அந்த பெற்றோரே ஒரு திறந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும், என்னுடைய மகனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன். அவனுக்கு வேண்டியது எல்லாம், எது மகிழ்ச்சி, எது நிறைவு, எது முழுமை என்று அவன் எதிர்பார்க்கிறானோ அவற்றை எல்லாம் கொடுத்தோம். அவன் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக.
நண்பர்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து வருவான், விருந்து வைப்பான், எல்லாவற்றிற்கும் நாங்கள் சரி என்று சொல்லியிருந்தோம். அதுதான் இப்பொழுது தவறாக போய்விட்டது. அவனை வழிநடத்தக்கூடிய, அவனுக்கு பார்வை வழங்கக்கூடிய, அவனை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த தெய்வீக ஆன்மீக முறைகளிலே அவனை நாங்கள் வளர்க்கவில்லை. அவனுக்கு என்று எல்லாம் விருப்பப்படுகிறதோ அதை செய்ய வைத்தோம். அவனுக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்க மறந்துவிட்டோம். அவனுக்கு தேவையானது கடவுளுடைய பிரசன்னம். அதை இழந்து போய்விட்டதால் அவன் தன்னை இழந்து விட்டான், நாங்களும் அவனை இழந்து விட்டோம். ஆகவே கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டியதல்ல உண்மையான பாசம். கண்டிப்பு, திருத்த வேண்டியது, பொறுப்புணர்ச்சியை கற்பிக்க வேண்டியது, கடவுள் வாழ் அவர்களை கொண்டு வர வேண்டியது பெற்றோருடைய கடமை என்பதை காலம் கடந்து என்னுடைய மகனை இழந்து நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதை உங்களுக்கு ஒரு அழைப்பாக கொடுக்கிறோம் என்று அந்த பெற்றோர் அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், பாதை ஓரத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பத்துமையை பார்க்கிறோம். ஒரு சீடத்துவத்தினுடைய தனித்தன்மைகளை எல்லாம் அவரிடம் இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், பேசாமல் இரு என்று அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் இயேசு போவதை அறிந்து எப்படியாவது இயேசுவிடமிருந்து நலம் பெற வேண்டும், குணம் பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும் என்ற அந்த விடாமுயற்சி அவரிடம் இருந்தது. ஆகவேதான் தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்கின்றான். கடந்த வாரம் பார்த்தோம், 2 அப்போஸ்தலர் இயேசுவிடம் வந்து நாங்கள் கேட்பதை எங்களுக்கு அவசியம் செய்ய வேண்டும் என்று செபதேரியின் மக்கள் கேட்டார்கள். அதற்கு முன்பு வாசகத்திலே ராயப்பர் சொல்லுவார், நாங்கள் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர் அனைத்தையும், சொத்து சுகத்தை எல்லாம், வீடு எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பொழுது எல்லாவற்றையும் 100 மடங்காக பெறுவீர்கள், துன்பத்தோடு பாடுகளோடு விண்ணகரசையும் பெறுவீர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். எல்லாம் இருந்த அந்த வாலிபன் இயேசுவை பார்த்து நான் விண்ணரசு அடைய என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவனை பார்த்து இயேசு அன்பொழுக பார்க்கிறார். இயேசுனுடைய பார்வை அன்போடு பார்க்கப்பட்ட பொழுதும் கூட அவன் வேதனையோடு வருத்தத்தோடு திரும்பினான் என்று நற்செய்தி சொல்லுகிறது. ஏனெனில் அவன் செல்வம் அதிகமாக வைத்திருந்தான். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசு உன்னை அழைக்கிறார், தைரியமாக எழுந்து வா என்று சொன்ன உடனே அவன் வைத்திருந்த தன்னுடைய மேல் உடையை தூக்கி எறிந்து விட்டு செல்கிறான். அதுதான் அவனுக்கு சொத்து, அதுதான் அவனை பாதுகாத்தது குளிரிலே இருந்து மற்றவரிடமிருந்து இரக்கத்தை பெறுவதற்கு. அங்கே ஒரு சில காசு சில்லறைகள் அங்கே இருந்திருக்கும், அதை பற்றியெல்லாம் அவன் பொறுப்பேற்கவில்லை. இயேசுவை தேடி ஓடுகிறான். இழந்ததை இருந்ததை இழந்துவிட்டு இயேசுவை தேடி ஓடுகிறான். இயேசு அவனை பார்த்து அன்பொழுக, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிறார். இன்னொரு குருடன் இயேசுவிடம் வந்த பொழுது இயேசு உமிழ்நீரை அவனுடைய கண்ணிலே பூசி தெரிகிறதா என்று கேட்டபோது மக்கள் நடக்கிறார்களானால் அது மரங்கள் போல இருக்கிறது என்று சொல்லுவான். மறுபடியும் இயேசு அவனுக்கு தொட்டு குணமாக்கி அனுப்புவார். ஆனால் இன்ஸ்டன்ட் கியூர் இங்கே பர்த்திமேயுக்கு இயேசு வார்த்தையிலே தொடவில்லை, ஒரே வார்த்தையிலே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்லுகிறார். ஏனெனில் அந்த பர்த்திமேயுவிடம் நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. இறைவனை தேடி வந்தான், இயேசுவை தேடி வந்தான். இயேசுவை தேடி வருவதற்காக தன்னிடம் இருந்ததை எல்லாம் இழந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவை அடைய வேண்டுமானால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் நலன்களை முக்கியமானது என்று கருதக்கூடியதை கூட நாம் இழக்க வேண்டியிருக்கும். அப்பொழுதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்க்கையிலே நாம் இருக்க முடியும். இதோ இயேசு அவனை குணப்படுத்தி நீ போகலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் போகவில்லை, இயேசுவின் பின்னால் செல்லுகின்றான். இயேசுவினுடைய வழியை தொடர்ந்து இயேசுவின் பின்னால் செல்வதாக நற்செய்தி என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு சிறுவன் வீட்டிலே ஒரு சின்ன குட்டை போல் இருந்தது. அதிலே ஒரு ஆமையை கொண்டு வந்து வளர்க்க வைக்கிறான். அந்த ஆமை அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஆமையை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைவது வழக்கம். அதுவும் அங்கே இங்கே ஓடி ஆடிக்கொண்டிருக்கும் அந்த சின்ன குட்டைக்குள்ளே. ஒரு நாள் மாலை பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு வந்து பார்க்கிறான், அந்த ஆமை மல்லாக்கப்படுத்து செயலிழந்து கிடக்கிறது. கதறுகிறான். தந்தையிடம் போய் சொல்லுகிறான், அப்பா, நான் வளர்த்த அந்த ஆமை இறந்து போய்விட்டது. சரி, செத்து போச்சு, இப்போ என்ன செய்யறது? சிறப்பாக அடக்கம் செய்வோம்,
ஒரு சின்ன பெட்டி நான் செய்கிறேன். இந்த அம்மா பூவெல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த ஆமையை நல்லா அடக்கம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஆமைக்கு அங்கே ஒரு பூ வைப்போம். நீ வேணா உன் படத்தை அங்கே வையி, அல்லது அந்த ஆமையை பற்றி நீ என்ன விரும்புகிறியோ அதை எழுதி வையி என்று சொல்லுகின்றார். அவன் துயரத்திலிருந்து மீள ஆரம்பிக்கின்றான். அந்த தந்தை சொன்னபடி ஒரு சின்ன மரத்தை வைத்து ஒரு பெட்டி செய்கிறார் அந்த ஆமையை வைப்பதற்காக. அந்த தாய் போய் பூக்களை எல்லாம் தோட்டத்திலிருந்து பறித்து வருகிறார். இவன் நண்பர்களை அழைத்து வருகிறான். அந்த குளத்திற்கு போய் அந்த இறந்த ஆமையை எடுத்து கொண்டு வந்து இந்த பெட்டிக்குள்ளே வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வதற்காக அந்த குளத்துக்கு போகின்ற பொழுது அந்த ஆமை குளத்திற்குள்ளே துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போச்சு. இந்த வளர்த்த அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த ஆமையை கொன்னுடுவாமா, அந்த ஆமையை கொன்னுடுவோமா என்று கேட்கின்றான். அவனிடம் இருந்தது எதிர்பார்ப்பு. அந்த ஆமையை அடக்கம் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஏற்பாடு செய்து விட்டார்கள். ஆனால் அந்த ஆமை பிழைத்து விட்டதே என்ற அந்த மகிழ்ச்சியை விட அந்த ஆமையை கொன்று சாகடிச்சிருவோமா என்று அந்த சிறுவனை கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலையிலே இருக்கிறது. மற்றவருடைய வார்த்தைகள், மற்றவருடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது என்று கவலைப்படாமல் நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்க்கையால் மற்றவரை காயப்படுத்தி மற்றவரை நாம் குற்றுயிராக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவினுடைய அந்த நலத்தை பெறுவதற்காக இந்த பத்தமையை முயற்சி செய்த பொழுது எத்தனை பேர் தடுத்தார்கள். உடன் வந்து இயேசுவோடு பெரிய கூட்டமாக வந்து அவர்கள் தடுக்கிறார்கள், சீடர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் அது எதிர் வருகின்ற அந்த எதிர் மதரையான செய்திகளை எல்லாம் அந்த குருடன் பொருட்டாக நினைக்கவில்லை. அவனுடைய இலக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவிடம் செல்ல வேண்டும், இயேசுவிடம் சென்றால் நலம் பெறுவோம் என்ற அந்த நல்ல நம்பிக்கை அவனிடம் இருந்தது. அந்த ஆற்றல் அவனுக்கு நலம் அளித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவிடம் தேடி வர வேண்டும். இப்பொழுது ஊடகங்களிலே நாம் திருப்பலியை கண்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆலயங்கள் திறந்திருக்கிறது. ஆனாலும் மறுபடியும் வீட்டிலேயே இருந்து திருப்பலி கண்டு கொள்வதையே தங்களுடைய வாடிக்கையாக எண்ணமாக கொண்டிருந்தால் அது தவறான ஒரு செயல்பாடு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சொல்லித்தர வேண்டும். we have to re-evangelization என்று சொல்லுவார்கள். இப்பொழுது மறுபடியும் மற்ற பிள்ளைகளுக்கு நாம் இறை வார்த்தையை, இறை நாட்டை எடுத்து சொல்லுகின்ற போராட்டமான காலம் இது. ஆகவே திருச்சபை சொன்னது ஞாயிறுக்கு திருப்பலிக்கு பதிலாக டிவியிலே பார்க்கலாம் என்று, இப்பொழுது ஏன் கோயிலுக்கு வர சொல்லுகிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையானது நற்செய்தியாக மாற வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை இந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறுக்காக சொல்லுகின்ற திருத்தூது பணியிலிருந்து 4வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை எடுத்து சொல்லுகின்றார். எப்படியானாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று அப்போஸ்தலர் சொன்ன அந்த செய்தியை சொல்லுகிறார். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் தெருவிலே நின்று நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய குடும்பத்திலே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் வழியாக நாம் அந்த நற்செய்தியை வாழ்ந்து காட்ட வேண்டும். நற்செய்தியை மற்றவர்களுக்கு வளர்க்க வேண்டும். ஒரு கண் மருத்துவர் வேத போதகராக மாறுகிறார். ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு கிராமத்திற்கு செல்லுகின்றார். அங்கு பலர் பிறவி குருடராக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே ஒரு கூடாரம் அமைத்து கொண்டு அங்கே இருக்கிறார். பக்கத்து டவுனில் இருக்கிற ஒரு மருத்துவமனையோடு ஒப்பந்தம் வைத்து கொண்டு அங்கு இருக்கின்ற குருடர்களை அழைத்து சென்று குணமளிக்கின்ற பணியாக இருக்கிறது. முதல் நாள் பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு குருடன் அழைத்து வரப்படுகிறான். அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை செய்கின்றார். அவன் நலமாக பார்க்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அவனுக்கு 5 நாள் அந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு கண்ணிலே பிறை போடப்பட்டிருந்தது. ஆனால் இட்டு அவன் போய்விட்டான். அவன் எங்கே போனான் என்றெல்லாம் தேடி பார்க்கிறார்கள். குறிப்பாக மருத்துவம் செய்த இந்த போதகருக்கு மன கலக்கமாக இருக்கு. நல்லதுதானே நான் செய்தேன், ஏன் இவர் இப்படி போய்விட்டான் என்று சொல்லி அடுத்த நாள் காலையிலே அவர் தங்கியிருந்த அந்த கூடாரத்திற்கு அந்த நலம் பெற்ற அந்த மனிதன் வருகிறான். அவன் கையிலே ஒரு கயிறை வைத்திருக்கிறான். இவர் அந்த கயிறைத்தான் பார்க்கிறார். ஆனால் அந்த கயிறுக்கு பின்னால் 10 குருடர்கள் வரிசையாக அந்த கயிறை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குருடனாக இருந்தவன் பார்வை பெற்றான்.
ஆகவே அந்த நற்செய்தியை, அந்த மகிழ்ச்சியை, இந்த நிறைவை அவனோடு வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஊருக்கு சென்று மற்றவர்களை அழைத்து வருகின்றான். இதோ இன்று இந்த 10 பேருக்கு நீங்கள் நலமளிக்க வேண்டும், பார்வை தர வேண்டும் என்று அவன் ஒரு அப்போஸ்தலனாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கிற அந்த விசுவாசமானது உயிருள்ள விசுவாசமாக, உண்மையான விசுவாசமாக இருக்குமானால் அது அடங்கி இருக்க முடியாது, பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது. அது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், மற்றவருக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும், மற்றவரிடம் கொண்டு போய் அது விடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது விசுவாசத்தினுடைய ஆழமாக இருக்க முடியும், விசுவாசத்தினுடைய செயல்பாடாக இருக்க முடியும். நற்செய்தியிலே இயேசுவை பின்தொடர்ந்த அந்த பார்வை பெற்ற குருடனைப் போல நாமும் இயேசுவை பின்தொடர வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தோடு நாம் இயேசுவை பின்தொடர வேண்டும். இந்த சூழ்நிலையிலே நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் மத்தியிலும், கலக்கங்கள் மத்தியிலும் மற்றவர்களுக்கு பார்வை வழங்கக்கூடியவர்களாக, பார்வை வழங்க இயேசுவிடம் அழைத்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வார்த்தையானது நல்ல எண்ணம் படைத்ததாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், மற்றவர்களை வாழ்விக்க வேண்டும், மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இருட்டிலே இருப்பதை விட வெளிச்சத்திற்கு வர முடியும். ஆகவே உலகத்தையோ அல்லது வாழ்க்கையின் சூழ்நிலையோ நம்முடைய செயல்பாடுகளையோ நாம் குறை கூறிக்கொண்டிருக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண, வெளிச்சத்தை ஏற்ற நாம் முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் இறை பிரசன்னம் நம்மிலே இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். ஆகவே இந்த நற்கருணையிலே இறை மகன் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவரை பார்ப்போம். அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மிலே வாழ விரும்புகிறார். அவரோடு நாம் பயணிப்போம். புனித ஆரோக்கிய அன்னை நமக்கு துணையாக இருக்கிறார். அண்டி வருகின்ற அத்தனை பேருக்கும் அருளையும் ஆசிரியையும் நலத்தையும் பாதுகாப்பையும் ஆற்றலையும் இறை அனுபவங்களையும் தருகின்ற அந்த தாய் நம்மோடு என்றும் இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும். நாமும் பார்வை பெற வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், மற்றவரிடம் நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும், மற்றவரிடம் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும், மற்றவரை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையும் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழி வரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களை, நம்மீது அன்பு மக்களையும் கொண்ட கடவுளாம் தந்தையிடம் நம்முடைய தேவைகளை, விருப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்ற இறைவார்த்தையின்படி உமது இறை பணிக்காக நீர் தேர்ந்தெடுத்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரையும் உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் உமது அழைப்புக்கு ஒவ்வொரு நாளும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து நற்செய்தி பணியின் மூலம் இறை மக்களை விசுவாச பாதையில் வழிநடத்திட
அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும் எம் நாட்டு மக்களை பாதுகாப்புடன் வழிநடத்திட தேவையான ஆற்றலையும் சக்தியையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உடலுள்ள நோயினால் வேதனைப்படும் ஒவ்வொருவருக்கும் நீரை உற்ற மருத்துவராயிருந்து உம் தெய்வீக அருளால் நோயின் தன்மையை குறைத்து பாதுகாத்தருளும். உம் வாழ்வழிக்கும் இறைவார்த்தை சுகப்படுத்தும் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ அனைவருக்கும் உமது ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையானவரே எம் இறைவா, இன்று உலகளாவிய நற்செய்தி அறிவிப்பின் ஞாயிறு சிறப்பிக்கும் நாங்கள் உமது நற்செய்தியின் தூதுவர்களாக வாழவும் உமது நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு வாழ அருள் தாரும். மேலும் உம் அன்னையின் திருத்தலம் நோக்கி வந்து செபிக்கும் மக்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் இத்திருப்பலியை சமூக ஊடகங்கள் இணையதளம் வழியாக கலந்து கொண்டு செபிக்கும் அனைவருக்கும் உம் அருளையும் ஆசீரையும் நிரப்பியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, நாங்கள் யார் யாருக்காக ஜெபிப்பதாக வாக்களித்தோம் அவர்களையும், யார் யார் எங்களுடைய ஜெபங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்களையும், யார் யார் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை, பெயர் கொண்ட திருநாட்களை, திருமண ஆண்டு நிறைவு நாட்களை, துறவர ஆண்டு நிறைவு நாட்களை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, இன்று பயணம் செய்பவர்களை பாதுகாத்து அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை நலமாக அடைந்திட உம்முடைய அருள் காவலை வழங்கியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து இறந்து போன அனைத்து அடியவர்களுக்கும் நித்திய இழைப்பாற்றியை அருள் சாந்தியை வழங்கியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். கருணையே உருவான கடவுளை, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கின்ற வேறு பல மன்றாட்டுகளையும் உம்முடைய திருமுன் படைக்கின்றோம். இவற்றையெல்லாம் நல்லவைகளாக மாற்றி வரம் தருகிற நல்வாழ்வாக மாற்றி தந்தருளும். விசுவாச பார்வையை எங்களுக்கு நாள்தோறும் வழங்கி அருளும். எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை கரவா? நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை தயவாய் வேண்டுகின்றோம்.
இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தவாறு இறைவனை தந்தையே என்ற பாசத்தோடு நம்பிக்கையோடு அழைத்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் புது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி புது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே.
திருவிருந்தாகவா நீரே என் உணவு நீரே உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள்வ உம்மை தயவாய் வேண்டுகிறோம். அதனால் எப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகரின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலா சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு என்றும் வழங்குவாராக. இடர்கள் நோய்கள் அனைத்திலும் இருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வின் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கியிருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.